நம்ம கூட முக்கியமான ஒருத்தர் பேச வராரு. அவர் யாரும் டக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் கூப்பிடுறேன், நீங்களே பாருங்க. ஜல்சா குமார் சாமி வாங்க வாங்க சாமி. I am very happy. Start busy. இங்க பாருங்க ரொம்ப ஆட்டாதீங்க, அதாவது அவுந்திக்கிது உளுந்துற போகுது. சாமி சாமி வணக்கம் சாமி. வணக்கம் பாலகி, வணக்கம் பாலகி. சாமி உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வரேன் பாலகி. எங்க நீங்க வராம போறீங்களோட எங்களோட எல்லாரோட நெஞ்சும் தவிச்சது. உங்க நெஞ்சு தவிக்கும். இந்த மாதிரி இடம் வீக்கமா இருந்தா அதிகமா சாமி பாலகி உங்களுக்கு தவிக்கும். சாமி ஒரு ஆசீர்வாதம் ஒன்று போட்டு வர இரு பாலகி. ஓம் க்ளீம். அந்த பிரதீபுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க சாமி. யாருக்கு வேணாலும் வரம் கொடுக்கலாம் பாலகி. பிரதீப் பையனுக்கு மட்டும் வரமே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பையன் பாலக மாதிரி தான் இருப்பான். அவனுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கிட்டு இருக்கு பாலகி. சரிங்க சாமி. சாமி உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க சொல்ல எங்க டீமே ஒரு கொஞ்சம் கேள்வி எழுதி கொடுத்துருக்காங்க. அதனாலமா பாலகி கேட்கலாங்களா? சாமி நீங்க வரும்போது என்ன சாகசங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு வந்தீங்க? என்ன சாகசம் கேக்குறீங்களாமா? பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா அதாவதுமா நான் வெளிநாட்டுல பார்ட் டைம்ல ஃப்ரைட் ரைஸ் போடுறோமா. சாமி என்னோட நெக்ஸ்ட் கேள்வி, நீங்க எப்படி மீடியால இவ்வளவு பிரபலமானீங்க? அதுவா சாமி, நான் என் பாட்டில் சிவனேன்னு தான் சாமி இருக்கேன். பல பிரபலங்கள்லாம் என்னையும் இந்த மாதிரி பொண்ணையும் ஒன்று சேர நேரத்தில் யூடியூப்ல எடுத்து விளம்பரம் விட்டுறானுங்க. அதில் பப்ளிசிட்டி ஆகி ஊரில் தலை காட்ட முடியாமல் வெளியில் தீவெடுத்து நடந்துக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு பாலகி. சரிங்க சாமி. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாமி பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவாமா, அதாவதுமா இந்த ஜல்சா குமார் எப்படி பேர் வந்துன்னு தான் கேட்குறீங்க. அதாவதுமா வேடா மியூசிக் மூடியா தவிர ரெண்டும் ஒரு மாதிரியான பிள்ளைங்க என்ன சேதா பண்ணி விடுவாங்க. அதாவதுமா நான் வெளிநாட்டில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிட்டாளுமா. அதாவது என் பேர் குமார். நான் மணலை சிட்டாளு வேலை செய்யும் போது மணல் சலிச்சுக்கிட்டு இருக்கம்மா. என்னோட மேஸ்திரி ஜல்சாச்சா குமார் ஜல்சாச்சா குமார்னு மணலை சலிச்சாச்சாங்கிறத நான் அப்படியே என்னுடைய பிரதான ஞாபகமா வச்சு ஜல்சாச்சா குமார் நான் பேர் வச்சுக்கிட்டேம்மா. இதுதான் எங்களோட முக்கியமான கேள்வி. ஐயோ சொல்லுமா. பாரு நீங்க பெண்கள் கூடவே இருக்கிறீங்களே, அதுவும் கூட இன்னொருத்தி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எப்படிங்க சாமி? அது என்னுடைய பிறவி ரகசியம். அதை தானே கேட்குறீங்க. இதை நான் கூட வச்சிருக்கலாமா? அதாவது இது ஏன் வச்சிருக்கேன்னு நீங்க கேட்குறீங்க. சொல்லுங்க. அதாவதுமா எனக்கு அடிக்கடி லோ பிரஷர் ஆயிருமா, அதனால அந்த பொண்ணை கூட வச்சிருக்கேன். லோ பிரஷருக்கு அது ஏன் லோ பிரஷர் ஆகும்போது நான் வந்து இப்பொழுது புரிகிறதா? இப்போது எனக்கு அதனால் இந்த லோ பிரஷர் ஆகும் டைமாக இந்த எஞ்சிதாவை வைத்து அப்போது ஐ பிரஷர் ஆகி கொள்வேன். சாமி உங்களுக்கு வர சொல்றதுக்கு காரணமே ஒரு முக்கியமான காரணம். எனக்கு இன்னும் சில வியாதிகள் இருக்குதம்மா. சுகர் நோய் கூட, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. அதை எப்போது எப்படி சரி பண்ணு கேட்டுக்கொள்கிறாயா? சரி சார், அந்த சுகர் நோய் நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? அது எப்போது எனக்கு லோ சுகர் ஆச்சுன்னா இவளை புடித்து எனக்கு சுகர் ஐயாயிரும். சாமி ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா எங்க மாமாக்கு இந்த பொம்பளை சோக்கு போட்டு ஆட்டிட்டு இருக்குது. உங்க மாமாவுக்கு இல்ல, இந்த கண்ணூர்பட்டியில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு அந்த பொம்பளை சோக்கானது ஒரு சௌரியமான பிரதான வேலையாகிவிட்டது பாலகி. அது இந்த மண்ணோட மகிமை. சார் சாமி உங்களை பார்க்கதா எங்க மாமா வந்திருக்காரு, கூட்டு வரட்டுங்களா? உங்க மாமா இருக்காரா? இருக்காரு. அவர் உங்களோட மட்டும்தான் இருக்காரா? எல்லாத்து கூட இருக்காரு. அவருடைய பிரதான வேலையை அதுதான் பாலகி. வாடா பாலகா.
சாமி வணக்கம் சாமி. பாலகா சொல்லுங்க சாமி. உனக்கு என்னப்பா உனது தோழி ஒருவர் சொல்லுகிறார் உனக்கு ஏதோ பிரதான பிரச்சனைகள் இருக்கிறது என்று. அப்படின்னா ஒன்றும் இல்லை சாமி, அந்த பொண்ணு தான் சொல்லுது. சொல்லு பாலகா. சாமி, அதாவது பெண்கள் அதிகமாக என்றால் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். உனது ஆர்வத்தை சற்று மூடிக்கொண்டு நிறுத்து. உனக்கு இன்னும் பின்னாடி நிறைய இளைஞர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீ அவருடன் சற்று உனது சிறு உரையாடலை செய்து கொள்வாய். அவனை இரப்பா உன் பிரச்சனைக்கு நான் இது என்னடா இது பாலகி, உனது மாமனுக்கு என்ன ஊமநாடி அடங்கி இப்போதுதான் காமநாடி வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஊமநாடியா? ஆமாம், அவருடைய ஊமநாடி அடங்கி போதுதான் காமநாடி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது இவருடைய குற்றம் இல்லை அம்மா. இவர் நாடியை புடித்து பார்க்கும்போது இவர் கருவில் குழந்தையாக கிடக்கும் போதே இவருக்கு அந்த மாதிரி உணர்வு பரிமாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. அவர் உள் மனசில் என்ன சொல்கிறது தெரியுமா? தெரியலையே. நாடியை பிடிக்கும் போது எல்லாம் டபக் டபக் எங்கும். இவருக்கு மட்டும்தான் இவருக்கு மட்டும்தான் நாடியை பிடித்து பார்த்தால் கூட அப்படிங்கும். அதாவது இந்த சந்தேகம் உனக்கு மட்டுமில்லை, அவரை 10 மாதம் ஈன்றெடுத்த அவர் தாயாருக்கும் இந்த சந்தேகம், இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று இருக்கிறது. சாமி, இதுக்கு தீர்வே இல்லையா? இருக்கிறது பாலகி. என்னது? இவனை கழட்டி விட்டு நீ என்னோடு தீவுக்கு வந்து விட்டால் நாம் இருவரும் ஒரு மனதான். அன்னை நீ கூட்டிட்டு போயிட்டா, அவளை நான் கூட்டிட்டு போயிட்டா. சுவாமி இருக்கிறது ஒண்ணு. எனக்கு ஓகேங்க, ரொம்ப நாளா சாமிஜி கூடயே இருக்கு. சாமிஜி அவள் பிரச்சனையை நீ ஏழை கூட்டிட்டு போன போர் அடிச்சிருச்சு, வாங்க நாமளும் போலாம். எனக்கு இவளை தூக்கி தூக்கி வெயிட் அதிகமா இருக்கிறது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சுவாமி. நமக்கு கொஞ்சம் சூக்கி சுத்துவதற்கு சௌரியமாக இருக்கும். ஏனென்றால் நீ சற்று உடல்நிலையை வளைந்து நெளிந்து கொடுத்து சாமியாருக்கு உத்தரம் கொடுப்பாய். சரி சாமி, வாங்கல் போகலாம். பாலகி உனக்கும் நானே சேவை. பாலகி உனக்கும் நானே செய்கிறேன். அவனிடம் போகாதே. ஏனென்றால் எங்கள் வீட்டில் 20 வருடமாக சினையாவாக இருந்த மாடே அவனைத்தான் சேவை செய்தான். அதனால் உமக்கு இன்னொரு கரு உண்டாக வேண்டும் என்றால் அந்த பாலகனிடம் நீ நெருங்கி பழகு. உனக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்கள் பின்னாடி வெயிட் செய்து நீ பாரு. உன் மாமன் மகளையும் நான் சரி செய்து கொள்கிறேன்.
சோறு கொடுக்கும் ஊரு அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. முத்தத்தால் கோர்த்து முத்தமாய் சேர்த்து தரவா வரவா. தாகம் இருந்தா நேரில் வந்து நீரு கொடு, ஆசை இருந்தா தேரில் வந்து மாலையிடு. தாகம் இருந்தா நேரில் வந்து நீரு கொடு, அடி ஆசை இருந்தா தேரில் வந்து மாலையிடு மாலையிடு மாலையிடு. ஜோடி மஞ்சக்கூறு சாஞ்சாடு நெஞ்சத்தடு. ஜோடி மஞ்சக்கூறு சாஞ்சாடு நெஞ்சத்தடு. ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி. சூடான பொட்டல் காடு ஜோராக கத்தி பாடு, பொன்னப்பாரு மண்ணப்பாரு பொங்க போல நின்னும் பாரு. ஜோடி மஞ்சக்கூறு சாஞ்சாடு நெஞ்சத்தடு. லா 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 லா. நாட்டாம பாதம் பச்சா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. போதும் போதும் எல்லாம் அவுந்து உளுந்துற போது. இறுக்கி கட்டிட்டீங்களா? சொல்லுங்க. மாமாவை பார்த்தா ஒரு சைடு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. நல்லா போத்திட்டீங்களா? மாமா கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஐயோ வணக்கம், நல்லது நல்லது. ஆனா இதுலதான் குட்டி கழுவிட்டு இருந்தேன். ஐயே, சீ. இல்ல மணி ரெண்டு சொம்பு ஒரே பொண்டாட்டி குட்டி கழுவின சொம்புல புருஷன் குடிக்கலாம், குடிங்க. இன்னும் கொஞ்சம். அது ஓம் பொறுத்து மட்டும் குடுண்டி, நான் நடிக்க தாண்டி வந்தேன். நீ குடிக்கிறியா? ஏண்டி கொஞ்சம். மாமாவுக்கு குடிச்சு அதே சொம்பையே கொழுந்தனாருக்கு கொடுத்துருவியா? அப்புறம் கொழுந்தனாரே கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். எத்தனை நாளைக்கு ஒரே புருஷன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறது? சரிங்க பாருங்க, நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? பொண்ணு பாக்குறதுக்கு வந்தோம். ஐயோ ஆமா மணி, மாமா ரெடி மணி. ஐயோ இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் மாமாவுக்கு தானே? அடிங்க மாமாக்கு இல்ல, என் கொழுந்தனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். என் மாமா, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மணி. ஏதோ ஒரு பொண்ணை கட்டுறதுக்கு நானே பேசாம என் கொழுந்தனை கட்டிக்கிறேனே. நீ சொல்றது நியாயம் தான் மணி. நான் விட்டு கொடுத்துட்டு கூட போயிடலாம். நீ முதல்ல எனக்கு பணியோட செய்ய. டெய்லி ஒரு வகுத்துல ஒரு புள்ள பூச்சி இல்ல. நானும் டெய்லி வகுத்துல பார்க்கும்போது என்னைக்காவது முட்டிக்கிட்டு இருக்குதே புள்ள பிறக்குமான்னு பாக்குறேன். அவளும் தின்ன புரோட்டாவின் தொப்பு தான். இங்க என்ன ஏதாவது சரக்கு பயிர் இருந்தா நான் புள்ள பெற்றிருப்பேன். இங்க ஒண்ணு இல்ல, சும்மா ஆட்டிக்கிட்டு மட்டும் திரிஞ்சா புள்ள வந்துருமா? அதுக்கு என்ன குறை சொல்லக்கூடாது. ஒரு 4-5 நாள் நம்ம ரெஸ்ட் விட்டா பரவாயில்ல. டெய்லியும் போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அதெல்லாம் அப்பதான் புழு ஏன்னா துணி துவைக்கிற மாதிரி துவைச்சா உனத்திக்கானா உனக்கு ரெஸ்ட் விட்டா அப்புறம் நான் அவன் கூட போக வேண்டியதா இருக்குதா மணி? ஒரு சம்பவம் நடந்து போச்சா மணி? என்ன சம்பவம்? இன்னைக்கு நீ சொல்றதுக்கு முன்னாடி என்ற தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி போட்டு நான் முடிவு பண்ணி போட்டேன். அததான் மாமா நானும் சொல்றேன், நான் கட்டிக்கிறேங்கிறேன். ஐயோ உங்களுக்கு ஓகேவா இல்ல? ஐயோ பொண்டாட்டி தான் அம்மனி, என்னடா இருந்தாலும் என்ற தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கான ஒரு காரணம் தம்பி. நான் அப்படியே ரோட்டாண்ட ஊட்டாண்ட எடுத்துட்டு குதிரை வண்டியில வருவேன். எங்க அக்கா அங்க கறி கடையில போட்டுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்கும். போகும்போதே போறான் பாரு இவெல்லாம் அப்படியே போக மாட்டானு கேட்கும். ஏக்கா அப்படி சொல்றேன்னு கேக்குறேன். என் பையனுக்கோ கழுத வயசு ஆகி போச்சு. நீலாம் ஒரு இதா மாம மச்சான் ஒரு கல்யாணம் பண்ணி போடுறான்னு கேக்குதம்னே.
ஐயோ ரொம்ப அசிங்கமா போச்சா? ஐயோ எனக்கு அசிங்கமா போச்சு. அதனாலதான் ஆ. என்ற தம்பிக்கு இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போச்சு. அந்த பொண்ணு நீ பேசி விட்டியா? நான் எல்லாம் போன்ல பேசிட்டேன். அவன் ரெடியா இருக்கா. நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க தம்பி பொண்ணு வருவானா? பொண்ணு வருவான். நீ ஒன்னும் பார்க்க வேணாம். அவன் பாத்துக்குவான். நீ கம்மு நின்னா போ. ஒரு ஒத்தாசுதான். ஒன்னும் ஒத்தாசை போட்டு நீ மாத்த வேணாம். கம்மு நில்லு. தம்பி ஐயோ போடா நீ போடா. எங்கேயா போறேன் உன் முன்னாடி போடுறா வந்துகிட்டு இருக்கிறேன். கண்ணாடி கண்ணாடி ஒழுங்கா போடுறா. கண்ணாடி ஒழுங்கா போடுறா. என்ன கடுவன எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட் பண்ணிடுவாங்க. தூட்டி நான் எடுக்க போறானே. இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? பொண்ணு பார்க்க வந்தேன்னு தான் சொன்னான். இப்படி போய் பொண்ணுகிட்ட நெருங்கி நிக்கிறானே. இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? நாய் மாதிரி பாருங்க. நான் எப்பறம் விட்டுட்டு என்னடா வந்தது இப்படி ஒட்டிக்கிட்டா அவ? அவளுக்கு ஏதோ உள்ள அவனுமே கிடைக்கலன்னு நினைச்சிருப்பாளா என்னமா? நீ எங்கம்மா போற? இது எங்க அக்காட்ட பேசிட்டு வரேன். உங்க அக்காட்ட மட்டும் பேச, கொஞ்சம் தள்ளி நின்று பேச, கிட்ட போயிடாத. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்தியா இவ நீங்க என்னடி வேலை? ஐயோ இல்ல அக்கா மாமா பேசுறேன்னு சொன்னதுக்கு என்ன ஆட்டு ஆட்டுறா? கொஞ்சம் பார்த்து அவன்கிட்ட அலர்ட் நடந்துக்கோ. போட்டு ஏத்தி நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டி அம்மா? மச்சான், அவன் யார வெளியே போக சொல்றா? இவனுக்கு உள்ள இவனை தனியா விட்டுட்டு நான் வெளியே போவனா? அவன் என்ன பண்ணாலும் இதே இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும். அப்ப நீங்களும் உள்ள வாங்க. நாம 3 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். 3 பேரும் மூணையும் பார்த்துட்டு வரதா? எந்த மூணை? அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு இவனுக்கு 3 பேரும் பாப்பாங்கன்னு தெரியாது. இங்க அவங்ககிட்ட பாரு. எலுமிச்சை மலை மாட்டம் தான் இருக்குது. ஐயோ அக்கா இங்க பாரு. மாமாக்கு என்ன இருக்கு இல்லன்னா பார்க்க வேண்டாமா? ஆமா இங்க பாரு கண்ணு. இங்க வா. நீங்க அந்த பக்கம் போங்க. போனுங்க. ஆமா போங்க. பாரு 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட கொழுந்தனாரு. இதுக்கிட்டே ஒரு மயிறு இல்ல புள்ள பெக்க முடியல. அதுவும் வத்தல் சத்தல தான் இருக்கும். நீ என்ன பண்ற? உள்ள கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. அப்புறம் நாளைக்கு சின்னதா இருக்குது பெருசா இருக்குது என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. வத்தலா சொத்தலா என்ன செக் பண்ணிட்டு நீ போய் செக் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. அக்கா போயிட்டு வந்துடுறேன். அவன் போய் செக் பண்ணிட்டு வரட்டும் அவனை. மாமா போயிட்டு வந்துடுறேன். அவனே போறப்ப கேட்டுதான் போவாள. அவனே அவன்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு டைம் வந்துட்டு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்னை அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆமா தானடா? சரி ஆமா தானே. இங்க யார்கிட்டயும் போறது இல்லாம அறுத்து விட்டுறோம். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மாமா நீ வாடா போலாம். நான் இப்பயும் சொல்றேன். இத்தனை வயசு ஆகி இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. ஒழுங்கு மறந்தே இவளை கூட்டிட்டு போ. இல்ல இவன் தள்ளிட்டு போயிடுவான். எனக்கு தெரியாது. நீ அவளை கூட்டிட்டு போ, நான் இவளை கூட்டிட்டு போயிடுறேன். செக் பண்ணிக்கோ. போயா இப்ப மட்டும் பக்கத்துல வர. அவகிட்ட போறேன்னா அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். நாம ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணி அவங்க கஷ்டப்படுவாங்க. நடுவுல இறங்கி போயிடலாம். சந்தோஷமா இருந்தா அவங்கனாலும் சந்தோஷமா இருந்தா முடியுமா? ஏன்னா இத்தனை லைட் போட்டாடா காட்டுறது இவங்களுக்கு. அட போடி இப்படி விசி வெளியே தெரியாம தானே மயரா புடுங்க போற 4 பேர் தெரிஞ்சுட்டு போதுவா. சரி மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே இதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே இதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லாடி நீ அடியே கொஞ்சம் என்னாலதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணசாமி நான் தேடும் சொர்க்கம் இங்கே காமி மெதுவா எதையோ சொல்ல துடிச்சான் கை வச்சானே கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு என்னாலதா தெரிஞ்சாத சொல்லு தாங்காது அம்மா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தம்பி மச்சானே இதையோ சொல்ல துடிச்சானே பார்க்கவா கொஞ்சம் ஆசையா
தொட்டு பார்க்கவா பாவாடையில் எதுக்கு சதுராட்டம் காதல் சூட்டிலே மாமன் ஏங்குற, சேலை காத்துல மூச்சு வாங்குற, மாறாப்புல விசிறி விசிறான. நீயே சொன்னாக்கா மாட்டேன் நான் சொல்வேன் நீயே தந்தாக்கா வேண்டாம் நான் சொல்வேன் மூடும் முந்தானை பந்தல் இது, ஆடு பந்தாடு அள்ளிக் கொடு. எதைய சொல்ல பிடிச்சானே கை வச்சானே கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காத அம்மா கண்ணு நான் தேடும் சொர்க்கம் இங்கே காணே மெதுவா தம்பி அடிச்சானே என் மச்சானே, இதையோ சொல்ல துடிச்சானே. தண்ணி பொன்னிது ரொம்ப சின்னது நெஞ்சை பின்னது வெட்கம் பின்னது போதாதடி எனக்கு இன்னும் வேணும் ரோசா பூவுக்கு மாறா பெண்ண கண்ணே உன்னோட வீரா பெண்ண இதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. பின்னாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு தாங்காது ஐயா கண்ணு சாமி, மெதுவா தந்தை அடிச்சானே மச்சானே எதையோ சொல்ல பிடிச்சானே கை வச்சானே மெதுவா தம்பி அடிச்சானே என் மச்சானே, இதையோ சொல்ல துடிச்சானே. எப்படியோ இந்த ஊரில் படித்து முடிச்சுட்டு இந்த ஊரில் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டோம். இந்த பள்ளிக்கூடத்தில் வரப்போகிற பிள்ளைங்களும் புதுசு, நானும் புதுசு, வரப்போகிற டீச்சரும் புதுசு. நீங்கள் அந்த டீச்சரை வச்சு ஒரு குஜால் பண்ணிட வேண்டியது தான். சார் இருக்கிற உன்னை பிடிச்சி இப்படி கசக்குனா என்ன பண்றது சார்? குட் மார்னிங் டீச்சர். சொல்லுங்க சார். நீங்கள் வந்தோடனே எனக்கு ஏறுது டீச்சர். என்னதுங்க சார் ஏறுது? பிபி டீச்சர். பிபி ஏறுதா? ஆமாம் டீச்சர். சரி, என்னங்க சார் முன்னாடி இப்படி ஒன்று தொங்க விட்டுருக்கிறீங்க? அதை ஏன் டீச்சர் கேட்குறீங்க? ஆ. உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்போதைக்கு எந்திரிச்சிக்குது. அதை அடக்கிறதுக்கு தான் இது. எனக்கு மட்டுமா எந்திரிக்குது, ஆ. இந்த கண்ணூர் பட்டியில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்திரிக்குது. அப்படியா? அவனுங்களுக்கு எந்திரிக்கிறதெல்லாம் அவனுக்கு பார்த்துக்குவானுங்க, உனக்கு தான் ரொம்ப எந்திரிக்குது நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் டீச்சர் இது. சரிங்க சார், உங்க பேர் என்னங்க சார்? என் பேரு தான் கோமணசாமியார். கோமண சாமியாரா? ஆமாங்க டீச்சர். என்னங்க சார் கோமண சாமியார்னு ஒரு பேரா? ஆமாங்க டீச்சர். சரிங்க சார், ஏதோ நல்லா தான் இருக்குது. இது எப்படி எப்பவுமே டெய்லி தொங்க விட்டே இருப்பீங்களா ஆட்டிக்கிட்டு? டெய்லி உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அதான் கட்டிக்கும். சீ. உங்க பேர் என்ன டீச்சர்? என்னோட பேரு சசிங்க. ஐயோ. ஆமாங்க சார், ஸ்டூடெண்ட் யாராவது சேர்ந்திருக்காங்களா? ஆமாம் டீச்சர். நம்ம பள்ளிக்கூடத்தில் வேற நாமளும் புதுசு, நானும் புதுசு, நீங்களும் புதுசு. சார் பாருங்க, அட்மிஷன் போட்டிருக்காங்க ஒரு கப்புள்ஸ். இப்போ வருவாங்க, கூப்பிட்டா கூப்பிடுங்க டீச்சர். ஏங்க கப்புள்ஸ் வாங்க, எல்லாம்
தொங்கி போன கப்புள்ஸ், அடிபட்ட கப்புள்ஸ். பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது நடத்துட்டா ரேக்கா ரேக்காங்கும் போது இப்படி இழுத்துட்டு தான் வருவானு. இங்க பாருங்க, 2 பேரும் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்க, நீ என்னமோ ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போற மாதிரி வந்திருக்க, அவங்க கரகாட்டத்துல ஆட மாதிரி. நீங்க மட்டும் என்ன? நாங்க மட்டும் என்ன கோர்த்திகாரன்ல இருந்து வந்த மாதிரி இல்ல? நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கோம். ஆமா, ஸ்டூடெண்ட் தானே. நாங்க 2 பேரும் கப்பல்ஸ். நாங்க உங்களை இப்ப உங்க ஸ்கூல்ல நாங்க படிக்க கப்பல ஊத்தி டீயாட்ட ஆத்தி போடுவோம். கம்மு நிக்கணும். அம்மா, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கிராமத்து நாயகன். கிராமத்து நாயகன். அப்படிதான் இட்டி. உங்க அப்பா அம்மா கீழே கொஞ்சம் இட்டி அவனுக்கு. மேடம், வாட் இஸ் யுவர் நேம்? என்னோட நேம் ரேகா. பாரு தம்பி, தப்பா தவறா தொடாதப்பா. ஏய், தேவையெல்லாம் பிஜி போட்டு டீச்சர் மேலே அவன் பாஞ்சிருவான். அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஒழுங்கா மியூசிக் போடு. ஆமா, சொல்லுங்க. நீங்க அப்படியே தக்காளி பழம் மாட்டோம் தக 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 தகன்னு கொழுக்கு. என்னங்க பண்றது? வருஷம் போக போக வெயிட் போட்டே போறதா இருக்குது. ஏங்க, நான் கொழுக்கு முழுக்கு நல்லா இருக்குடா. கொழுக்கு முழுக்குன்னு அப்படியே. ஐயோ பாரு, ஐயோ, நான் அவனை கட்டி பிடிச்சது, நீ அவனை தடவை போயிட்டியா? ஆமா, நீ அவனை வச்சுக்கிட்டீல, அதனால நானும் சார வச்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அம்மா மாதிரி. நீ அவர் ஆசையை கட்டி பிடிக்க, இவருக்கு மட்டும் நேரம் தூக்காதா? அதை அடக்கிறதுக்கு போனியா? அடக்கி வச்சுட்டு சேர்ந்த பக்கம் உன் கப்பல் ஸ்டெப். டீச்சர் நாங்க 2 பேரும் கப்பல்ஸ் கட்டி பிடிக்கிறோம். உங்களை மாதிரி வாத்தியார் வச்சிருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல வாலியல் கொன்படை நடக்காம வேற என்ன டீச்சர் பாபு? தம்பி, நீங்க அதிகமா பேசுறீங்க. சரி கண்ணு, உங்க 2 பேரையும் நாங்க சேர்த்திக்கிறதா இல்ல. ஏன்னா இப்ப வந்து ஸ்டூடெண்டா தனித்தனியா வரீங்க. நீங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா ஸ்கூல் முடிச்சு போகும்போது கையில குவான்னு ஒண்ணு எடுத்துட்டு தான் போவீங்களா இருக்கு. உங்களுக்கு இங்க அட்மிஷன் கிடையாது, மூடிட்டு கிளம்புங்க. டீச்சர் அப்படிலாம் சொல்லாதீங்க டீச்சர். ஏண்டி தங்கம், வேற என்ன நம்மளுக்கு அப்புறமேல பாத்துக்கலாம் டீச்சர். இப்ப அட்மிஷன் மட்டும் போடுங்க டீச்சர். சார், ஒரு போட்டி வைக்கலாங்க சார். நம்ம மாத்தி மாத்தி 2 பேரும் கேள்வி கேட்போம். கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். சரி டீச்சர். சார், நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா? நீங்க கேளுங்க டீச்சர். போடா இந்த பக்கம். ஏய், சார மரியாதைலாம் பேசுறேன்னு ஏத்தி போடுவேன். கையறா படி இந்த பக்கம். தம்பி, இப்ப டீச்சர் கேக்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லணும். பாருங்க, கேள்வி கேட்டீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம். இல்ல இப்படி பிரிச்சு போக வேண்டியதான். ஓகே, கேக்குதா? கேக்கலாம். நானா எதுக்கு ரேக்கா கொடுங்க. கொடுத்து என்னடா புடுங்க போற? புடுங்கறலாம் மேக்கப் ரூம் பின்னாடி போய் புடுங்கவியா? இப்ப கேள்விக்கு பதில் சொல்லு. ஆதியார் கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறான். ஏண்டி கழுத முண்டை? டீச்சர் ரேக்கா டாலி இங்க வாடி தக்கம். அப்பனா அவனை சும்மா தான் நீ மூடிட்டு இருக்க மாட்டியாட்டு. எப்ப எடுத்து விடுவானுங்க? நான் கம்மன் இருந்துரு. நீ டீச்சர் அடி சக்காலத்தியா அடி பாவி. சரிடி, நீ என்ன சக்காலத்தி சொல்றேன்னு எனக்கு தெரியும். வண்டிக்கு வாங்க. சரி, இங்க பாருங்க, எலி எங்க இருக்கும்? டீச்சர் பொந்துக்குள்ள இருக்கும். ஐயோ டீச்சர், பாரு, டீச்சர் பொந்துல இருக்குன்னு அவன் பொந்து விட்டுருவான். ஏன்டா டீச்சர் அப்புறமேல் கவனிப்பேன். டீச்சர் இந்த கேள்விக்கு உங்களை கண்ணாமணியா பேசுறான். இவனை நான் பாத்துக்கிறேன். தம்பி, அணில் எதை கடிக்கும்? சார் எதோட கடிக்கும்? சார் கொட்டையை கடிக்கும். சார், அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. இந்த பக்கம் கொஞ்சம். சார், லவ்ரி ஏண்டி அவங்க கூட வீட்டுக்கு போயிடலான் இருக்கியா? இப்படியே கூட்டு போயிரு. எங்க வீட்டுல இங்கதான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா எப்பயுமே நாங்க நாடகத்தை நடிக்க போவோம். சரி, அவங்க வீடு நாடகம் முடிச்சது நானே பண்ணி வச்சுறேன். என்ன சொன்னா, அணில் எதை கடிக்கும்? சார் கொட்டையை கடிக்கும். அதுக்கு நானே பரவாயில்லையாட்டுக்கு பொந்துல இருக்குன்னு டீச்சர், இப்ப நீங்களே பாத்துக்குங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன். பூனை எதை குடிக்கும்? எதடா? டீச்சர் பாலை குடிக்கும். அது சொன்னீனா செருப்பில அடி என்ன டீச்சர், பசங்க ரொம்ப சொன்னீனா செருப்பு பிஞ்சு முத்தங்கி தான் கொடுத்துட்டு இருப்பான். டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர், நீங்க கேட்கவே வேணாம். டேய்,
நானே பாத்துக்கிறவன. இவனுங்க பேசுறத பார்த்தா வச்சுக்கோ, படிக்க வந்த மாதிரி தெரியல, படிக்கிறேன்னு சொல்லி வேற ஏதாவது சுத்த வந்த மாதிரி இருக்குது. இது என்ன படிக்க போகுது? படிச்சு நீங்க முடிக்கிறதுக்குள்ள பெத்துட்டு போயிட மாட்டேங்குது. நீங்க சொல்லிருங்க, அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தா அட்மிஷன் சொல்லிருங்க. தம்பி, உன லாஸ்டா ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே. ஆமா, இப்ப கொட்டை கிடைக்கும்னா அடுத்து வேற ஏதாவது கிடைக்கும் பையா. டீச்சர் கேளுங்க. ஹெட் மாஸ்டர் நானா நீங்களா? நீங்க தான் கேளுங்க. 5 5 எத்தனை? 5 5. கை எங்க விடுறான் பாரு. ஐயோ, ஏக்கா கை விடு. ஏன்டா விடு, அதெல்லாம் நல்லா விடுவா. அப்படியே என்ன? ஏய், குடிஞ்சு தொலையாத கழுத முண்டை. கையை விட்டு ஏண்டி குனிகிற அவங்ககிட்ட? ஐயோ டீச்சர் சார் 5 5 11 வருதுங்க சார். ஏய், ஐயோ 5 5 11. ஆமாண்ட டீச்சர் 11 வருது நீ. தம்பி 5 5 10 தானப்பா? சார் நீங்க இன்னொரு டைம் கை விட்டு ஜோப்ல எண்ணி பாருங்க. இரு பாக்குறேன். ஐயோ டீச்சர் 5 5 11 தான் டீச்சர் வருது. நீ படிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்தியா, இல்ல பணம் கொடுத்து வந்தியாடா நாய? படிச்சுதான் டீச்சர் வந்தேன். எப்பறா 11 வரும்? எல்லாம் உள்ள விட்டா 11 தான்டா வரும். அது ஏன் டீச்சர் வருது? வேறல மட்டும் கணக்கு பண்ணோம், குச்சி பண்ணி சேர்த்து கணக்கு. ஐயோ ஐயோ மணி அடிக்குது டீச்சர். மணி அடிக்குது டீச்சர். அது கூட தெரியுமா உன் பேண்ட் டீச்சர் போட்டுட்டு இருக்கற? இவங்க சும்மா விடக்கூடாது. இவங்கள பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்க பேரண்ட்ஸை சொல்லிட்டு தான் நம்ம இவங்களை அனுப்பணும். அவங்க கூப்பிடுங்க அவங்க அப்பனை. டேய், நாளைக்கு உங்க அப்பா கூட்டிட்டு வா. இங்க பாரு, நீ உங்க அப்பா கூட்டிட்டு வா. சரி இப்பயே கூட்டிட்டு வரேன் டீச்சர். அப்பா கூட்டிட்டு வரணும். நீங்க ரெண்டு பேரும் அப்பா ஆகணும், அப்பா அம்மா ஆகணும் ட்ரை பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டே வராரு பாருங்க. எங்க அப்பா தான் பேசுங்க. எங்க அப்பா அங்க உட்காந்துருக்காரு. பையன் முடிச்சுட்டு இருப்பான், பாத்துக்கங்க அவ்வளவுதான். பையன் தொத்திட்டு பிறந்தவன் அப்படித்தான் இருப்பான். என்ன அப்படித்தான் இருப்பாம்மா? இப்படி வளர்த்தி வச்சுக்கிறீங்க பையனை. கைய உடுங்குறான், தொடுங்குறான், அவளை குனிஞ்சு பாக்குறான், கல்யாணம் பண்ணி வைங்கறான். அவன் பள்ளிக்கு பிறந்தவன் அப்படிதான் பண்ணணும். பள்ளிக்கு பிறந்தவனா? மாமனாரே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடி. இப்ப ஆசீர்வாதம் வாங்கிட்டா ஏடா பள்ளிக்கு பிறந்த பள்ளிக்கூடம் முடிக்கிறதுக்குள்ள பெத்து கொடுப்பா. அதை போய் பாத்துக்கிட்டு இரு, பால் ஊத்தி. இன்னும் 10 மாதத்துல உங்களுக்கு பேரம்பேத்தி கிடைச்சிருவாங்க. நீ கிளம்புங்க. சரி போங்க, வெக்கமா இருக்குது. உன் பையனை இந்த பள்ளிக்கூடம் பார்த்தா செருப்பு பிஞ்சு போயிடும். உன் பையனை இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க முடியாது. உன் பையனையும் உன் மருமகளையும் கூட்டிட்டு நீ இந்த பக்கம் போ. நானும் சாரு அந்த பக்கம் போயிடுறோம். நானும் டீச்சரும் இந்த பக்கம் போயிடுறோம். போலாம். ஏன் ஓரமா போய் என்ன பண்ண போறீங்க அவ்வளவு அவசரமா? கதையை விட்டுட்டு சீக்கிரமா போனா நான் என்னடி பண்றது? சரி ஒரு டூயட் போட்டுருவோம். வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அதாவது கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் எனது அருமை மக்களை குஷிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். Yeah.
இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கணவன கைய குடிக்கணும் பட்டாம்பூச்செடி வெறுத்தாலும் தம்பி பிரிச்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். உன்னை பார்த்தா சொல்லுக்குதே பக்கலனா கலக்குதே சொல்லுடி சொல்லுடி பதில சொல்லுடி லவ் பண்ண உன்னை உண்மையா நானும் பொம்மையா லவ் பண்ண உன்னை உண்மையா நான் தான் பொம்மையா வந்தவளே அடி கச்ச கட்டி வந்தவளே சண்டையில தோணுதடி இப்போ 2 பாப்போமடி இப்போ 2 பாப்போமடி முத்தக்கல்லு மூக்குத்தியா ஒத்தை கொத்த வாரியான்னு பேசுறான் வரவா சுத்தி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா என்ன ஒத்தை கொத்த வாரியான்னு பேசுறான் நாங்க என்ன நமிதா ரக்ஷிதா நயன்தாராவையா கேட்டோம். இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லைங்க இல்ல ஆல் இந்தியா ஃபிகர் ஐஸ்வர்யா ராயவா கேட்டோம். இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லைங்க
திருவாரூர் தேரு பக்கம் வாடி திருவிழா வண்ணுக்கு வைக்கவாடி தென்காசி போவோம் வரியா அடி மதுரைக்கு போவோம் வரியா திருவாரூர் தேரு பக்கம் வாடி திருவிழா வண்ணுக்கு வைக்கவாடி திண்டுக்கல் பூட்டு என்ன விலை நீ அடி மைசூர் பாக்கே என்ன விலை கட்டி தங்கம் எனக்கதுக்கு நீ அத்தல தாயிருக்கு ஆசை நூறு வகை பாடில் நூறு சுவைப்பா போதும் போதும் என கோடி சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என கோடை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை பால் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை பாம்பா பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை தினம் ஒரு மாடு வாங்கிட்டு வந்து பால் பீச்சி 4 ஊருக்குள்ள ஊத்தி சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த மாடு என்னன்னா பால் பீச்சை நிக்கவே மாட்டேங்குது. எப்படி பீச்சறது? என் மாப்பிள்ளை வேற இந்த நேரம் பார்த்து வீட்டு இல்ல, அவர் மட்டும் இந்த அண்ணா கறந்தே எடுத்துருவாரு. சரி வரட்டும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை வாங்க, இப்பதான் உங்களை நினைச்ச வந்துட்டீங்க. அத்தை என்னதான் மாடு வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க மாப்பிள்ளை, நம்ம புதன் சந்தையில தான் ஒரு மாடு வாங்கினேன். பழைய மாடெல்லாம் ஈஸியா பால் கறக்க முடியுது. இந்த புது மாடு ரொம்ப முரண்டு பிடிக்குது. என்னால பீச்ச முடியல, நீ கொஞ்சம் பீச்சு கொடுக்குறீங்களா? வாத்தா 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். நானுமா? அத்தையா இருந்தாலும் விட மாட்டேன், மவளா இருந்தாலும் விட மாட்டேன். எங்க இந்த பக்கம் நின்று பேசணுமா அந்த பக்கம் நின்று பேசணும்? காம்பு எங்க இருக்குன்னு பாரு மொத. சரி வாங்க பாருங்க. அடியில இருக்குதா? அங்கதான் இருக்கு. அத்தை மாட்டுக்கு எத்தனை கம்புத? இது 4 தானங்க மாப்பிள்ள இருக்கும் மாட்டுக்கு. அத்தை சந்தையில மறந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த மாட்டுக்கு 1 கம்பு தான் இருக்குது, மீன் 3 கம்பு காணந்த. அந்த 1 கம்பு வச்சுதான் ஆட்டிட்டு இருக்குது அந்த மாடு. ஒரே நிமிஷம் இருங்க, மறுபடியும் செக் பண்ணி பாக்குறேன். கை விட்டு பாருங்க மாப்பிள்ள. மாமா மாமங்கார இருந்தாலே வந்துருவியா உடனே? டார்லிங் சொல்லுங்க டார்லிங். மாமா எனக்கும் பால் பீச்சு சொல்லி கொடு மாமா. ஓகே சொல்லி கொடுக்குறேன். எப்ப இருக்கான் போ
பீச்சுவான் நல்லா. அதான் நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து பீசுவோம், 3 பேருமே சேர்ந்து பீசுவோம். உன்னையும் பேச்சு மாமா உனக்கு. ஏண்டா அம்மா கிட்ட அத்தை கிட்டே பீச்சணும், அத்தை மாமா கிட்டே பீச்சணும். சரிதா, உங்ககிட்டலாம் பீச முடியாது, விட மாட்டீங்க, மாட்டுக்கு பீசலாம். சரி என் பிள்ளைக்கு சொல்லி கொடு, போ மாமாட கத்துக்கு. மாமா சொல்லி தரியா? வாங்க. பார்த்து காம புடி. அத்தை, மாட்டுக்கு தண்ணி அடிச்சு எண்ணெய் போடக்குள்ள வளவள வளவளன்னு பெருசா ஊத்தா ஒரு தடவிட்டு போங்கடா கேரம் முடிச்சவனுங்களா. வளவளன்னு வருது, எப்படி மாட்டுக்கு வளவளன்னு வரும் தெரியலமா. ஏதோ சனமாடா இருக்குமோ, இல்ல சனமாடா இருக்குமோ தெரியலீங்களே. தெரியாதனமா ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டேனாட்டிருக்கு. சீம்பால அப்படி கெட்டியா பிசு பிசுன்னு பிடிக்கும், இந்த மாட்டுக்கு வெள்ளை வெளியே பிசு பிசுன்னு பிடிக்குது. ஏதோ ஃபர்ஸ்ட்ல 1 மாசமா இருக்குமா சேனா? அந்த மாட்டுக்கு மட்டும் தான் பிடிக்குமா, இந்த மாட்டுக்கு பிடிக்குமா? அதா சீனுக்கு அப்புறம் சொல்றேன். எப்ப சொல்ற? நாளைக்கு சொல்றியா? இல்ல இப்பயே சொல்லிடுறேன். யார்கிட்ட? சரிதா, நம்ம மாட்டுக்கு வந்து இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்றேன், வாங்க உங்களுக்கும் கூட்டு. சரி. ஏய் எந்திரடி. மாமா நான் அத்தை, நீங்க ஏமாந்துட்டீங்க. இந்த மாட்டுக்கு இது ஆம்பளை மாடை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இது தெரியாம நம்ம பால் கறந்தோம்னா பொட்டை மாடா வரும். சரி, ஆம்பளை மாடுக்கு மட்டும் இப்படி ஒரு கம்பு தான் இருக்குமோ? ஒரு கம்பு பெருசா இருக்கும். பெருசா நீளமா இருக்குமா இல்ல கட்டையா இருக்குமா? அதெல்லாம் இங்க பப்ளிக் முன்னாடி சொன்னா நாளைக்கு என்ன அடிச்சு துரத்தி விட்டுறாங்க ஊருக்குள்ள. ஒருத்தர் சைஸ பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்களா? ஒவ்வொருத்தர் சைஸா இருக்கும். இங்க பாரு, ஓலப்பள்ளி சக்தி இருக்கிறாரு பாரு. பாருங்க, அதுல கஞ்சி வந்தாலும் சரி, பிசு பிசு வந்தாலும் சரி, என் பிள்ளை கொஞ்சம் சொல்லி கொடுங்க மாப்பிள்ள, பாவம் ரொம்ப ஆர்வமா இருக்குது, நான் கொஞ்சம் வேலை இருக்குது பாக்குறேன். கண்ணே அதான் எனக்கு ஒரு டவுட். என்ன? மாட்டுக்கு 4 காம்பு, உங்களுக்கு எத்தனை காம்பு? 7.5 காம்புடா, நாசமா போற நாயே. 7.5யா? பாக்குறியாடா 7.5 காம்ப? உனக்கு காணாம போயிரு. கீழே இருக்கிற 3 மணி 3 மணி எப்படி இருக்கு? உனக்கு 1 மணி தானே இருக்கும். சரி கண்ணே, என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறியா இல்ல நான் சொல்லி கொடுத்துக்கிட்டா? சரி, நீங்களே சொல்லி கொடுங்க. தங்கம், அவனை பார்த்து இழிக்காத சீன் இவன் கூட. இங்க பாரு, மியூசிக் டைரக்டர் ஜெகன் நல்லா உஷார் பண்றாரு ரேக்காவை. அவன் எனக்கு தம்பிடா. பேசுறேன், 1000 தான் அவனை திட்டினாலும் பிடிச்சாலும் நீ தங்கம், அவங்களும் கொஞ்சம் அல்லாட்டாரு. போன பட்டுக்கே பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொன்னான். கொஞ்சம் பார்த்து நடி, சரியா? பத்திரம். பார்த்து வந்துடு. அத்தா, இந்த மாடு நம்மளுக்கு வேண்டாம், இது வித்துவிட்டு வேற மாடு வாங்கிக்கலாம். சரி மாப்பிள்ள, நான் அப்படியே எடுத்துட்டு போய் தோட்டத்துல கட்டி போடுறேன், நீங்க பிள்ளை பார்த்துட்டு வாங்க. சரி த, தோட்டத்தை ஓரமா நான் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். மண்டை என்ன ஆட்டம் ஆட்டிட்டு இருக்குன்னு. சரி, நீங்க இதை எப்படியோ ஒன்று ஓட்டிட்டு வந்துருங்க. கண்ணு மாட்டை ஓட்டிட்டு வந்துரு. சரி சரி, போயிட்டா? என் தூக்கத்தை காணும் அம்மம்மா 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 அம்மம்மா. என்னங்க என்னங்க தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. என்னங்க என்னங்க தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. அம்மம்மா 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 அம்மம்மா. என் தூக்கத்தை காணும் அம்மம்மா 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 அம்மம்மா. என்னங்க என்னங்க கண்ணுங்க, கொஞ்சம் கண்ணுங்க.
வந்து கொடுக்குங்க கைய கொடுக்குங்க சொன்னத சேருண்டி சொன்னத சேருண்டி என்னையும் பாருண்டி என்னையும் பாருண்டி ஐசு வைக்கிறீங்க நீங்க நைஸ் பண்ணுறீங்க ஐசு வைக்கிறீங்க நீங்க நைஸ் பண்ணுறீங்க இது ராத்திரி நேரம் அம்மம்மா 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 என் தூக்கத்தை காணும் அம்மம்மா 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 என்னங்க என்னங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க பொழுது சாஞ்சா காலம் பிடிப்பதும் பொழுது விடிஞ்சா கருத்த நெறிப்பதும் ஆண்டாதி பொங்க ஆண்டாதி படுக்கையறை தனி சட்ட சபையாகி தேவையை எல்லாம் அமலாக்கிக் கொள்ளும் பெஞ்சாதி பொங்க பெஞ்சாதி சொல்லுறது வாயால செய்யறது எதுவும் இல்ல சொல்லுறது வாயால செய்யறது எதுவும் இல்ல சும்மா சொல்லுலடி எனக்கு சம்பளம் பத்தலடி சும்மா சொல்லுலடி எனக்கு சம்பளம் பத்தலடி இது ராத்திரி அம்மம்மா 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 என் தூக்கத்தை காணும் அம்மம்மா 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 என்னங்க என்னங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க தூங்குற பிள்ளைங்க முடிச்சா தொல்ல சீக்கிரம் வாயண்டி வாடாத முல்ல நான் பாவம் வேண்டாம் புரிவாதம் ரெண்டுக்கு மேலே வேண்டாம் நாடே சொல்லுது நாடாதீங்க நாடாத தொடாதீங்க லைட்டை அணைக்கட்டுமா லைட்டா அணைக்கட்டுமா லைட்டை அணைக்காதீங்க லைட்டா அணைக்காதீங்க இது ராத்திரி நேரம் அம்மம்மா 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 என் தூக்கத்தை காணோம் அம்மம்மா 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 என்னங்க என்னங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க மாப்பிள்ளை வேற வரேன்னு சொன்னாரு பொண்ணு பார்க்க இன்னும் வேற ஆளை காணோம். சரி வரட்டும், நல்ல நேரம் பார்த்தானே அவரு வருவாரு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை? ஆமா. ஐயோ ஐயோ நான் பொண்ணு தெரியாம அத்தையை கட்டி பிடிச்சிட்டேனே. ஐயோ மாப்பிள்ளை பொண்ணு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா, இருங்க இப்ப கூப்பிட்டுறேன். சாரிங்க உங்களை கட்டி பிடிச்சது இது வெளியில தெரிய வேணாம். ஆனா உடுங்க மாப்பிள்ளை, நானே கட்டி பிடிக்க ஆள் இல்லட்டு இருந்த நீங்களாவது புடி பிடிச்சிங்களே. எனக்கு சந்தோஷம் தான், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க. கண்ணே ஆரஞ்சு குஞ்சு ரேகா ரெடி ஆயிட்டியம்மா? குஞ்சுமணி வா. இதுதான் பொண்ணு, உடனே பிடிக்க கூடாது. வா பாரு, மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க. கண்ட பக்கம் எல்லாம் அங்கங்க மகனே நல்லா குளிச்சிட்டோம். பொண்ணோட அம்மா நல்லா இருக்குதுடா. சோப்பு தீர அளவு குளிச்சியா? நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோமா? சரி, இவனை விட்டா நம்ம காலையில என்னடா அப்படி பேசுறாரு? கரெக்ட் பண்ணிரு சரியா? அவனையா அந்த நீ இவனை கரெக்ட் பண்ண, அவங்க அப்புறம் நான் கரெக்ட் பண்றேன். ஓகேமா. மாப்பிள்ளை அத்தா பொண்ணு பாத்துக்கோங்க. இது இப்படி இப்படினா பாக்குறேன், அந்த பாயிர மாதிரி மச்சங்கச்சே இருக்கான்னு பாக்குறேன். எப்ப எப்படிதான் திரியிற. மாப்பிள்ளை கைய பிடிக்கலாம் சரியா? இந்த டச் பண்றதெல்லாம் வச்சு கூடாது. 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எதுவுமே. அப்படியே தான். ஆமா சரி சரிங்களா? சரி கண்ணே, ஆமா மாப்பிள்ளை கூட்டு போய் நான் பாத்துக்கறேன். மாப்பிள்ளை நீங்க வாங்க, நம்ம போலாம். சரி போலாம் போலாம். அவுக்கவே தேவையில்லை, இவ்வளவு அவுத்து பாத்துருவா. நான் பாத்துக்கிறேன் போங்க மாப்பிள்ளை. பாத்து எனக்கு வாங்க, காட்டி விட்டு வாங்க, பயந்துக்கு செத்து போயிடாத. ஏங்க எப்படி இப்படி சம்மந்தி முன்னாடி பிடிச்சி இப்படி டிராயர் காட்டி நிக்கிறீங்க? கீழே போடுங்க. சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. எனக்கும் பொண்டாட்டி இல்ல, என் புருஷனும் ஓடி
உனக்கும் புருஷன் இல்ல. ஆமாங்க. நானும் வேலை செஞ்சு கையெல்லாம் தேஞ்சு போச்சு. கையை தேய்ற அளவுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? அந்த அளவுக்கு வேலை இருக்குதுமா. இருக்குதா? ஆமா. சரி, நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து வேலை செய்யலாம். ஆமாங்க, என் புருஷனையும் நீ விட்டுட்டு ஓடி போயிட்டான். எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. உங்க பையன் எதுவும் சொல்ல மாட்டாரா? அவன் கிடக்கிறான். அவனுக்கு உங்க பையனே அந்த புடி பிடிச்சாருன்னா உங்க பையனை பெத்து போட்ட நீங்க என்ன புடி பிடிக்கீங்கன்னு பாக்குறேன். ஒரு டைம் கட்டி பிடிங்கள, என் புள்ள வரதுக்குள்ள பிடிச்சிருங்க. கலந்த முண்டா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்ச ஒரு முத்தமாவது கொடுத்துருவாங்க. என்ன அம்மா? அம்மா, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? ஐயோ, கண்ணு பத்தினி குடும்பம். ஆமா, அந்த நாசமா போன நாய் உள்ள வந்து என்னைய தப்பு பண்ண சொல்றாமா. நீ என்ன சொல்லி வளர்த்த? நீ தப்பு பண்ண கூடாது. ஆமா தங்கம், உள்ள வந்து தப்பு பண்ணலாம். எதையாவது எடுத்துக்கிட்டு காட்டி போட்டீங்களா? புள்ள பதறிட்டு ஓடியாருது. அதான் எதுவும் காட்டல, பாக்கம் காட்டியுமே உங்க புள்ள பதறடிச்சு ஓடி வருது. இன்னும் காட்டினா என்ன பண்ணணும்னு தெரியல. போயிருவா காட்டுனீனா, புரியுதா? நானேங்கிறேன் பாருங்க. உனக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு, ஆனா தப்பு பண்ண சொல்றாமா. நீ மூட, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் இல்ல, பிள்ளை வயசுக்கு வந்துட்டாளா? ஏண்டா வயசுக்கு வர அப்புறம் யாத்த இதெல்லாம் சொல்லி வளர்த்தலாம். இந்நேரம் உன் பிள்ளை இந்நேரம் பண்ணி இருக்கும்ல. வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சொல்லி எப்படி அப்படி மாப்பிள்ளை பொடி இப்படி பொடி அப்படி பரலன்னு பொண்ணை சொல்லி கொடுத்தாட ஒரு அம்மாக்காரி வளர்த்துவா. சொல்லி வளர்த்தனாதான் அந்த பிள்ளை. இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தல, அவன் கூட ஒண்ணுமே பண்ண மாட்டா, பரவாயில்லையா? அப்படியா? நீ பண்ணிக்கிறேங்கிற நான் பண்றேன். சரி மாப்பிள்ளை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குதா? எனக்கு உங்க அப்பனை பிடிச்சிருக்குது. அதனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த ரூம்ல பண்ணீங்களா, நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த பக்கம் ரூம்ல பண்ணிப்போம். எங்க அப்பனுக்கு தொப்ப இருக்குது, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். என்கிட்ட வந்துரு. அவன் செய்ய மாட்டான், சும்மா கிடந்தா போது, நான் பாத்துக்கிறேங்கிற. எந்திரிச்சாதானே வேலை செய்வேன். நான் இன்னும் உனக்கு தான் வருகிறாளே, அவளை வச்சுட்டு செய்டா. எனக்கையும் வரதை ஏன்டா கெடுக்கிற? ஏண்டா, அவன் தான் உன்னை பெத்து போட்டான். பெத்து போட்ட உனக்கே எந்திரிக்கும் போது அப்பங்காரனுக்கு எந்திரிக்காதா? சரி சரி, இப்ப கிளம்புங்க. ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து 2 மணவரை போட்டு கல்யாணம் பண்ணி ஒன்னா 4 பேர் சந்தோஷமா வாழலாம். தங்கம், உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா? சீக்கிரம் அம்மா பெத்து கொடுத்துறேன். நம்ம டூயிட் போறதுக்கு முன்னாடி ரேக்கா ஒரு லாஸ்ட் சீனு இப்பயே ஒரு கட்டி மட்டும் முடிச்சிருக்கேன். பாட்டுல நீ அவளை புரட்டு தான் போற, இப்ப நான் கட்டி பிடிக்கிற கட்டி பாரு. நீ வெள்ளம் என்று கட்டெரும்பு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு எறும்பு செய்யும் லீலை போல் குறும்பு செய்ய வந்தாய். உள்ளே என்னமோ பண்ண கண்ணா எங்களுக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு. எதுக்கு? கண்ணே நீ வெள்ளம் என்று கட்டெரும்பு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வண்ணம் தொட்டு தொட எண்ணம் ரோசா. இது தேவையான குறும்பு, கொஞ்சம் சிரித்து போன உடம்பு.
பொண்ண வச்சான் பொண்ணுக்குள்ள என்ன வச்சான் ஆம்பளைக்கு மீச வச்சா பொம்பளைக்கு என்ன வச்சா அதை தெரிஞ்சு விளக்கம் தாரே ஒன்ன திருடி குடிக்க போறே நீ வெள்ளம் என்று கட்டென்று தெரிஞ்சிருக்கு அதுக்கு இரும்பு செய்யும் நீரை போல் குறும்பு செய்ய வந்தாய் கண்ணேறி வெள்ளம் என்று கட்டென்று தெரிஞ்சிருக்கு